நாடு முழுவதும் 500 தேயிலை கிராமங்களை நிறுவுவதற்கான தேசிய வேலை திட்டத்தின் கீழ் கம்பளை தேர்தல் தொகுதிக்கான ஆரம்ப நிகழ்வு அமைச்சர் கே.டி. லால்காந்த தலைமையில் இடம்பெற்றது. 2030ஆம் ஆண்டுக்குள் இலங்கையின் பதப்படுத்தப்பட்ட தேயிலை உற்பத்தியை 400 மில்லியன் கிலோகிராமாகவும் தேயிலை ஏற்றுமதி வருமானத்தை 2.5 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்தும் நோக்கிலும் நாடு முழுவதும் 500 தேயிலை கிராமங்களை அமைப்பதற்கான சிலோன் தேயிலை கிராமம் என்ற தேசிய வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. கம்பளை தேர்தல் தொகுதிக்கான நிகழ்வு நேற்றைய தினம் கம்பளை கஹவத்த விகார மண்டபத்தில் இடம்பெற்றது. இதில் விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே.டி. லால்காந்த பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பாராளுமன்ற உறுப்பினர் ஹஸ்மின் ஷரீப் உள்ளிட்டோர் இதில் இணைந்திருந்தனர். இதன்போது தேயிலை மரக்கன்றுகள், உரண காசோலைகள் என்பன வழங்கி வைக்கப்பட்டன. கடந்த அரசாங்கத்தில் தங்களது பைகளை நிறைத்துக் கொள்பவர்கள் இருந்தனர். அதனால் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்ததோடு முழு நாடும் சமூகமும் வீழ்ச்சியடைந்தன. நாட்டின் கடன்களை திருப்பி செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. கடன் வழங்குவதற்கு உலக நாடுகள் முன்வரவில்லை. உலக நிறுவனங்கள் எம்மை கைவிட்டன. எனினும் தற்போது புதிய அரசியல் கலாச்சார மாற்றத்தின் பின்னர் நாட்டின் அபிவிருத்திக்காக பணத்தை ஒதுக்க முடிந்துள்ளது. அனைவரும் ஒன்றிணைந்தால் நாம் உரிய உயர்ந்த இலக்கை அடைய முடியும்.